ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டிலே அதிக பொக்கிஷத்தை தேவன் கொடுக்கிறார். Dear children of God, when we consistently listen to God's counsel and follow His instructions, the Word of God says God is going to give us more treasure in our house. When we follow whatever God says for us to follow, then we will not have any pain in our income. God will bless us with all the blessings so that we will have a happy life. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தொடர்ச்சியாக அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாம செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதத்திலே சந்தோஷத்தை கூட்டி கொடுக்கிறார். அதே சமயம் துன்மார்க்கர்களுடைய வருமானத்திலே துன்பம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says there will be trouble in the income of the wicked people because they earn their money through many wicked ways. They will not follow God's instructions. They will always do a lot of unwanted, unlawful things to earn their money. That is the reason they will have much trouble in their income. So their house will not be blessed. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு ஏற்றபடி நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வீட்டுல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய வீட்டுல சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்முடைய வீட்டுல நிரந்தரமான மகிழ்ச்சியை அவர் கொடுக்கிறார். காரணம் என்ன? நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் அவருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி அவர் சொன்னபடி செய்யும் பொழுது நமக்கு அநேக நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். We may lose a lot of friends because we follow God's instructions, but we need to understand we will have pleasure and joy in our home. We will have treasure and blessings in our home. That is what God expects for us to have in our life. துன்மார்க்கர்களை போல வேதனைக்குள்ளே போகக்கூடாது. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக வாழ உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் வீட்டுல பொக்கிஷத்தோடு கூட சந்தோஷமும் உண்டாயிருக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தினுடைய ஆலோசனையின்படி அல்லாமல் தேவ ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்தலும். நாங்கள் இந்த உலகத்தின் மக்களை போல அல்லாதபடிக்கு எப்பொழுதும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தலும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.